அழகான முடிவு, ஆனால் ஆழமான பாரம். ஒரு மனிதன் விலகுகிறான், ஒரு தலைமுறை எழுகிறது. ஒப்படைப்பு தான் விசுவாசத்தின் உச்சம். தாவீதின் இறுதி ஒப்படைப்பு தலைமுறைக்கான ஆசீர்வாதம். தாவீது ஓய்கிறான், அரியணை காலியாகிறது. ஆனால் விசுவாசம் காலியாகவில்லை. ஒரு மனிதன் முடிந்தாலும் தேவனின் திட்டம் முடியாது. அரியணையை அல்ல, பொறுப்பை ஒப்படைத்தான். தாவீது சொன்னான், வலிமையாயிரு, கர்த்தரின் வழியில் நட. அரியணையை விட இதயத்தை ஒப்படைத்தான். செய்ய முடியாததை ஆயத்தம் செய்தான். ஆலயம் கட்டவில்லை, ஆனால் அனைத்தையும் தயார் செய்தான். நாம் தொடங்காததை நம் பிள்ளைகள் முடிப்பார்கள் என்ற நம்பிக்கை. இது தோல்வி இல்லை, விசுவாசம். ஆசீர்வாதத்தோடு விலகுகிறான். ஜனங்களுக்கு முன்பு ஜெபம், தேவனை மகிமைப்படுத்த. தன்னை அல்ல, தேவனை மேடையில் வைத்தார். இன்றைய விசுவாச வாழ்க்கைக்கும் நீ எல்லாவற்றையும் முடிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் நீ ஒப்படைக்கலாமே தேவனிடத்தில் உன் பிள்ளைகளின் காரியம், உன் ஊழியத்தின் பாதைகள். நல்ல ஒப்படைப்பு நல்ல முடிவின் அடையாளம். கர்த்தாவே, என் வாழ்க்கையால் ஒரு தலைமுறையை ஆசீர்வதிக்க செய்யுங்க என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் வேண்டுவோமா? தாவீதைப் போல மகனிடம் சாலமோனிடம் ஒப்படைத்தது போல நாம் தேவனிடம் நம்முடைய பிரச்சனைகளை ஒப்படைப்போமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.